குட் ஈவினிங்ப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது 10th பப்ளிக் கொஸ்டின். இதுவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. லாஸ்ட் இயரில் உள்ள பப்ளிக் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் போட்டிருக்கும். இங்கே பதிவு எண் போட்டு இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாமே இருக்கும். இங்கே தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே கொஸ்டின் தான். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே அப்படி இருக்கும், எல்லா கேள்வியுமே அப்படி இருக்கும். டைம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நேரம், எத்தனை மார்க்குக்கு எழுதணும். அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. எல்லா பேஜ்லேயும் கொஸ்டின் கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் என்னென்னா ப்ளூ கலர் இல்லை பிளாக் கலர் இங்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். படங்கள் வரைகிறதுக்கு, அதாவது ஜாமெண்ட்ரி கிராஃப் வரைகிறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணணும். வேறு கலர் பப்ளிக் எக்ஸாமில் யூஸ் பண்ணவே கூடாது. ப்ளூ அல்லது பிளாக் மட்டும்தான் எழுதுறதுக்கோ கோடு போடுறதுக்கோ எதுக்குனாலுமே யூஸ் பண்ணணும். படம் வரையணும் அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணணும். இப்போ 4 பகுதி நமக்கு மேக்ஸை பொறுத்தவரை பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, அதாவது பார்ட் 1, அதே மாதிரி பார்ட் 2. பார்ட் 1 ஃபுல்லாகவே ஒன் வேர்டு இருக்கும். ஒவ்வொரு பேஜாக வர்றப்போ நான் காமிக்கிறேன். பார்ட் 1 ஃபுல்லாக ஒன் வேர்டு இருக்கும். ஒன் வேர்டில் அனைத்து வினாக்களுக்கும் நம்ம எழுதணும். இப்போ ஒன் வேர்டுக்கு சாய்ஸே கிடையாது, எல்லாமே எழுதணும். ரெண்டாவது அடுத்து என்னன்னா, ஒன் வேர்டு எழுதுகிறப்ப கொஸ்டின் நம்பர் எழுதணும், ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் எழுதணும். ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர். அதாவது கொஸ்டின் நம்பர் 1க்கு பி ஆன்சர்னால் 1 போட்டு ப்ராக்கெட் போட்டு பி போட்டு அப்புறம் தான் ஆன்சர் எழுதணும். இந்த 3மே இருந்தால் தான் 1 மார்க் கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் 3 கண்டிப்பாக இருக்கணும். இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்லேருந்தே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஒன் வேர்டு எழுதணும். 14 ஒன் வேர்டு கேட்பாங்க. 14 ஒன் வேர்டு, ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு, மொத்தம் 14 மார்க்ஸு. கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ A,8 6, B அப்படிங்கிறது ஒரு சமணி சார்பு எனில் ஏபி மதிப்புகளாவன முறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4 ஆன்சர். அதே மாதிரி இங்கிலீஷில் இஃப் A,8 6, B ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் A and B ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்து இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கொஸ்டின் மாடல் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஆன்சரை சொல்லலை. அது இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 போட்டு முதல்ல தமிழில் இருக்கும், அந்த கொஸ்டின் அப்படியே கீழே இருக்கும் இங்கிலீஷில். இப்போ நீ தமிழ் மீடியமாக இருந்தால் கூட ஏதாவது டவுட்னா இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்கன்னா ஏதாவது டவுட்னா தமிழ் மீடியம் கொஸ்டினே ஒரு வாட்டை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி வரிசையாக எல்லா கொஸ்டினும் இருக்கும். 1 2 3 4 வர இருக்குதா. அதுக்கப்புறம் இப்படியே எல்லா கொஸ்டினுமே இருக்கும். கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் இருக்கும். அடுத்த பேஜ் இப்படி 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம 14 கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொன்னேன்னா, கொஸ்டின் நம்பர் எழுதணும், ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னா பார்ட் 2. பார்ட் 2ங்கிறது என்னதுன்னா நமக்கு 2 மார்க். பார்ட் 2 அப்படிங்கிறது 2 மார்க். 2 மார்க்கில் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்ட் 2 எப்போயுமே 15, கொஸ்டின் நம்பர் 15ல் ஆரம்பிக்கும். இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். நம்ம 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். 15லேருந்து 28 வரை கொடுத்துருப்பாங்க. அப்போ எத்தனை கொஸ்டின்னா 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 14 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். இதில் 10 கொஸ்டின்ஸ் எழுதுறதில் இந்த 14லேருந்து 9 சூஸ் பண்ணிக்கலாம். 9 சூஸ் பண்ணிக்கணும். 10th கொஸ்டின் கண்டிப்பாக லாஸ்ட் கொஸ்டின் எழுதணும். இங்கேயே எழுதியிருப்பாங்க பாரு, 28க்கு கட்டாயமாக விடையளிக்கணும். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. இது கட்டாயம் எழுதணும். அப்போ 9 கொஸ்டின்ஸ் எழுதிட்டு 28th கொஸ்டினை தான் 10th கொஸ்டினாக எழுதணும். இந்த 14லேயே நீங்கள் இந்த 28 எழுதாமல் 10 எழுதினாலும் கட் பண்ணி விட்ருவாங்க, ஆன்சர் மார்க் போட மாட்டாங்க. கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். மீதி 9 எழுதுனா போதும். நீ கம்பல்சரியை எழுதாமல்
வேறு 10 கொஸ்டின் எழுதியிருந்தால் கூட 9 மார்க்ஸ்க்கு தான் 9 கொஸ்டினுக்கு தான் மார்க்கே போடுவாங்க. 10th கொஸ்டினை கட் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. இந்த 28 எந்த கொஸ்டின்னா 2 மார்க்லேயே கடைசி இருக்கிற கொஸ்டின். இப்போ 15th 16th மோஸ்ட்லி இந்த 15 16 இந்த ரெண்டுமே எங்கேருந்து வரும்னா சாப்டர் 1லேருந்து வரும். இந்த மோஸ்ட்லி 100%னே சொல்லிடலாம். 15th கொஸ்டினும் 16th கொஸ்டினும் சாப்டர் 1லேருந்து வரும். 100% நம்பலாம். அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் 18th கொஸ்டின் இது ரெண்டும் எங்கேருந்து வரும்னா சாப்டர் 2லேருந்து வரும். 17th 18th இது ரெண்டும் சாப்டர் 2லேருந்து வரும். அப்புறம் 19th கொஸ்டின் 20th கொஸ்டின் 21 கொஸ்டின் இந்த 3 கொஸ்டின்ஸ் 19 20 21 இந்த 3 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னா சாப்டர் 3லேருந்து வரும். இது சாப்டர் 3 சாப்டர் 2 சாப்டர் 1லேருந்து வரும். அடுத்த கொஸ்டின் 22 இது வந்து சாப்டர் 4. சாப்டர் 4லேருந்து ஒரே ஒரு 2 மார்க் வரும். சாப்டர் 4லேருந்து ஒரே ஒரு 2 மார்க் வரும். மீதி தியரம் வரும். அப்புறம் சாப்டர் 5லேருந்து 2 மார்க் கம்பல்சரியாக வந்துடும். சாப்டர் 5லேருந்து 5th சாப்டர் 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். 23யும் 24 15th அதாவது 5th சாப்டரில். சரி, அதுக்கடுத்து 25th கொஸ்டின் இது 6th சாப்டர். 6th சாப்டர்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 6th சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் தான் வரும். ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. இப்போ 7th சாப்டர்லேருந்து இங்கே கேட்கவே இல்லை. 8th சாப்டர் போயிட்டாங்க. 8th சாப்டருக்கு இங்கே போயிட்டாங்க. 2 கொஸ்டின் 8th சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி வந்துடும். இப்போ இங்கே எந்த சாப்டரை ஒமிட் பண்ணுறாங்களோ நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1ல் 2 கொஸ்டின், சாப்டர் 2ல் 2, சாப்டர் 3ல் 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். சாப்டர் 4ல் 2 கொஸ்டின், சாரி ஒரே ஒரு கொஸ்டின் தான் சாப்டர் 4ல். சாப்டர் 5ல் 2 கொஸ்டின்ஸ், சாப்டர் 6ல் 1, 7 வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. 8ல் 2 கொஸ்டின். ஆனால் அந்த 7th சாப்டர் எங்கே கேட்டுட்டாங்கன்னா கம்பல்சரியில் கேட்டாங்க. இதுதான் 7th சாப்டர். இங்கே எந்த சாப்டர்னாலும் கேட்கலாம். 7th சாப்டர் தான் கேட்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. கம்பல்சரி கொஸ்டினில் எந்த சாப்டர்னாலும் கொண்டு வந்துடலாம். அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்களோட இஷ்டம்தான். ஸோ இது முடிஞ்சிட்டு இப்போ 28 கொஸ்டின், அதாவது 15லேருந்து 28 வரை 10 கொஸ்டின்ஸு நம்ம எழுதணும். இந்த 27 வரை நம்ம 9 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற 13 கொஸ்டினில் 9 கொஸ்டின், இந்த இதில் 9 கொஸ்டின்ஸ் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 28th கொஸ்டினை தான் 10th கொஸ்டினாக கம்பல்சரி எழுதணும். அப்போ தான் இந்த 2 மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம பொதுவாக ஓவராலாக படித்தா மேக்ஸில் 93 மார்க்ஸ் 100க்கு வாங்கிட முடியும். ஏன் இந்த 7 மார்க்ஸ் போகுது அப்படின்னா 2 மார்க் ஒரு கம்பல்சரி, 5 மார்க் ஒரு கம்பல்சரி. இந்த ரெண்டும் அட்டன் பண்ணால் தான் 100 வாங்க முடியும். அப்போ இந்த கம்பல்சரி கொஸ்டினில் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்தால் தான் அட்டன் பண்ண முடியும். தெரியாத கொஸ்டின் வந்தால் சப்போஸ் அதை வந்து நம்ம விட வேண்டியது இருக்கும். அதனால தான் இந்த 7 மார்க்ஸ் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் 2 மார்க்ஸை பொறுத்தவரை. இப்போ அதே மாதிரி 10 மார்க்ஸ் பார்ட் 3 வந்துருச்சு. 10 மார்க்ஸ். இந்த 10 மார்க்கில் இதே மாதிரி எதுலேருந்து 29லேருந்து ஆரம்பிப்பாங்க. 29லேருந்து ஆரம்பித்து 42 வரை இருக்கும். 29 to 42. அப்போ 29 30 இங்கே ஒரு 14. இதுலேயுமே வந்து 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 42 கொஸ்டின் இது வந்து கம்பல்சரி. அது கொடுத்துருவாங்க, இங்கேயே கொடுப்பாங்க. ஏவேன்னு 10 வினாக்களுக்கு விடையளி, வினாயன் 42க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. இப்போ அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த 29th கொஸ்டின்லேருந்து 41 வரை நீங்கள் 9 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 29லேருந்து 41 வரை 9 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ 10th கொஸ்டின் எது எழுதணும்? 42 தான் எழுதணும். கம்பல்சரி அந்த 42 தான் எழுதணும். அப்போ தான் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லா கொஸ்டினுமே தமிழில் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்கும். அப்படி அடுத்தடுத்தே இருந்துடும். தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும்.
தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இப்போ 29th கொடுத்துருக்காங்க பாரு. 29th வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், 30th ஃபஸ்ட்டு சாப்டர். எப்படியும் 5 மார்க்கில் 2 வந்துடும். ஃபஸ்ட்டு சாப்டரில் 5 மார்க்கில் 2 கொஸ்டின் வந்துடும், 29ம் 30யும். சரி, அதுக்கு அடுத்தது எங்கே வரும் அப்படின்னா செகண்ட் சாப்டரில் வரும். செகண்ட் சாப்டர்லேயே 2 சம் வந்துடும். இந்த சம்மெலாம் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒன்று ஒன்றா போடுறப்ப சொல்கிறேன். 300க்கும் 600க்கும் இடையே இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ 2 நாள் முன்னால் போட்ட வீடியோவில் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் சொன்னதில் இந்த சம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுவுமே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட்டில் இதுவும் வந்துடும். இப்போ 3 + 33 + இப்படி இருக்குதுல்ல, இது ரெண்டும் சேர்ந்து செகண்ட் சாப்டரில் வரும். இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப, இப்போ மிட் டேர்முக்காக லைட்டாக சொல்கிறேன். இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப நமக்கு இது எக்ஸசைஸில் இருக்குது. எக்ஸாம்பிளில் 5 + 55 அது இருக்கும். அது போக நம்ம செய்ய வேண்டியது 6 + 66, இது 7 + 77. இது 4 சம்மே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து தேர்டு சாப்டரை பொறுத்தவரை மேட்ரிக்ஸில் இந்த ஒரு 4 சம் இருக்குது. அது எதுன்னு நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறேன். மேட்ரிக்ஸில் 4 சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம அந்த சிலபஸ் வர்றப்போ பார்ப்போம், இப்போ தேவையில்லை. அப்போ 33 ஒரு சம்மு, திரும்ப 34 எங்கே போயிடுச்சு அப்படின்னா 4th சாப்டருக்கு போயிடுச்சு. 34 வந்து இது வந்து 4th சாப்டர், 33 வந்து 3rd சாப்டர். அதுக்கப்புறம் 35 36 இந்த 35 மட்டும் 5th சாப்டர். இது கொஸ்டினில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அல்லது ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர். அதுக்கப்புறம் 6th சாப்டர் பொதுவாக வந்து சம்மு கேட்பாங்க, அல்லன்னா வந்து மோஸ்ட்லி தியரம். 3 தியரம்ஸ் இருக்குது. அந்த தியரத்தில் ஒரு தியரம் கம்பல்சரி வந்துடும். லாஸ்ட் இயர் மட்டும் என்னன்னு தெரியலை, தியரம் கேட்காம விட்டுட்டாங்க. மற்றபடி மோர் ஆர்லெஸ் 99.99% வந்து தியரம் தான் வரும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து 37ங்கிறது நமக்கு 7th சாப்டர், ட்ரிக்னாமெட்ரி சாப்டர். அதுக்கப்புறம் 38 அப்படிங்கிறது இது வந்து 7th சாப்டர். 38 39 இது ரெண்டுமே எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் 8th சாப்டர். இப்போ இதில் வந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 வரலாம். இதில் 2 வந்துட்டுனா இதில் 1 மாற்றிடுவாங்க, இதில் 1 வந்துட்டுனா இதில் 2 மாற்றிடுவாங்க. நமக்கு இப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால எப்படி வேணால் கேட்கலாம். அந்த மாதிரி மோஸ்ட்லி ஓரளவுக்கு வந்து 2 மார்க்கில் 2 5 மார்க்கில் 2 மேக்ஸிமம் கேட்டால். இல்லைன்னா 2 மார்க்கில் 2 5 மார்க்கில் 1, இல்லைன்னா 2 மார்க்கில் 1 5 மார்க்கில் 2, இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் 8th சாப்டரில் வந்துருச்சு. 8th சாப்டரில் அடுத்த 2 கொஸ்டினுமே 8th சாப்டர். 8th சாப்டர்லேருந்து கம்பல்சரி 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒன்றும், செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒன்றும். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத நான் குவார்ட்டர்லி அப்போ ஃபுல்லாக வீடியோ போடுறேன். இப்போவே போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கடுத்து 42 இது வந்து ஏற்கனவே இங்கே பாருங்கள் 3rd சாப்டர் வந்து ரொம்ப பெரிய சாப்டர். ஆனால் அதுலேருந்து அல்ஜீப்ரா அதுலேருந்து ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஒன்று தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரியில் அது இருக்கும்னு நம்ம உடனே நினச்சிக்கலாம். பின்னால் திருப்பி பார்த்தா இந்த இருக்குது 3rd சாப்டர். இது கம்பல்சரி கொஸ்டினை 3rd சாப்டரில் போட்டுட்டாங்க. அப்போது இதை நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டின் இங்கே வந்துட்டு அப்படின்னா இந்த 5 மார்க் வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ஸை பொறுத்தவரை அதுதான். கம்பல்சரி கொஸ்டின் 2 இருக்கிறதுனால அந்த 7 மார்க்ஸுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா ஓரளவுக்கு நம்ம ஒமிட் பண்ண முடியும். 93 மார்க்ஸ் போதும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் படிக்க முடியுமோ அந்த மாதிரி மட்டும் படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் 2 மீடியமும் இருக்கும், அதை பார்த்துக்கணும். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியேஷன் ஆகியவற்றின் மாறுபாடுகள் 2 மீடியத்திலே இருக்கும். இப்போ அடுத்தது பார்ட் 4 எல்லா கொஸ்டினுக்கும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. எது? கிராஃப் ஜாமெண்ட்ரி. அப்போ சாய்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக சாய்ஸ் இருக்குது. எப்படி இருக்கும் கேர் அப்படின்னா இதில் மட்டும் கிராஃப் ஜாமெண்ட்ரியில் மட்டும் திஸ் ஆர் தட் கொடுத்துருவாங்க.
அதாவது 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதில் 1 நம்ம எழுதுனா போதும், நடுவில் 6 கொடுத்துருவாங்க. இது எழுதணும் அல்லது இது எழுதணும். இது கொஸ்டின் நம்பர் 43. எப்படி கொடுப்பாங்க அப்போ? 43ல் ஏயும் பியும் கொடுப்பாங்க. ஆனாவும் அவனாவும், என்ன தமிழில் ஆனாவனா, இங்கிலீஷில் ஏனாவும் ஏயும் பியும். அப்போ இந்த 2லேருந்து ஏதாச்சும் 1 எழுதுனா போதும். நமக்கு இந்த தடவை பொதுவாகவே வந்து நமக்கு ஜாமெண்ட்ரியில் 3 மாடல்ஸ் இருக்குது. இது இப்போவே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாடல் ஒமிட் பண்ணிக்கலாம். 3 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள், அடுத்தது டேன்ஜெண்ட் இருக்குது, செகண்ட் மாடல். அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் வரைகிறது என்ன இருக்குது அப்படின்னா, நடுக்கோடு வரைகிறது அல்லது குத்துக்கோடு வரைகிறது அல்லது இருசமவெட்டி, இந்த மாதிரி ஒரு மாடல். அதாவது 4 மாடல் இருக்கும். இதுக்குள்ளே எக்ஸாம்பிளில் 4, எக்ஸசைஸில் 4, மொத்தம் 8 சம் இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சம்மும் ஒரு மாடல் இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட்லி பிகினிங்லேருந்தே ஜூன்லேருந்தே இந்த ட்ரையாங்கிள் மாடலை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா, நடுக்கோடு கேட்குறது, குத்துக்கோடு கேட்குறது, இருசமவட்டி கேட்குறது, இந்த மாதிரி உள்ளதை வந்து விட்டுறலாம். சென்ட்ராய்டு அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் எக்ஸசைஸ் என்னன்ட்டு பின்னால் போடுறேன். இப்போ இங்கே கூட வந்து லாஸ்ட் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டேன்ஜெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே 3 தான் மாடல் இருக்குதுன்னா 2 கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம படித்தது கண்டிப்பாக 1 இருக்கும், 1 ஒமிட் பண்ணிட்டா. எதை வேணால் நம்ம ஒமிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதை ஒமிட் பண்ணலாம். அப்போ மீதி 2ல் ஏதாச்சும் 1 வந்து வரைஞ்சிட முடியும். அப்போ இந்த 2ல் ஏதாவது 1 நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே எல்லாத்தையும் படிக்காமல் 1 வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் மிச்சமாகும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், வேறு சம்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கிராஃபில் 44th கொஸ்டின் ஏபி இருக்கும். அதே மாதிரி ஆனாவனா இப்படி 2லேயும் கொடுத்துருப்பாங்க, நடுவில் அல்லது கொடுப்பாங்க. அப்போ திஸ் ஆர் தட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாடல் நமக்கு கிராஃபில் 2 எக்ஸசைஸ் இருக்குது. 2 எக்ஸசைஸில் எப்பயுமே ஸ்பெஷல் கிராஃப்ஸ் படிங்க. ஸ்பெஷல் கிராஃப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மைனஸ் ப்ளஸ் வராது, என்ன ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டெப்பில் வந்து டேப்லெட் காலம் போட்டுட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாம். டயக்ராம் வந்து பேரப்பலாக தான் வரையும். என்ன ஸ்பெஷல் கிராஃப்ஸில் 10 சம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளில் 4, எக்ஸசைஸில் 6, 10 சம்ஸ். இது மட்டும் படித்தா போதும், இந்த இயர் ஃபுல்லாக வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா கிராஃப் இப்படி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 1, செகண்ட் எக்ஸசைஸில் 1. அப்போ நமக்கு எந்த ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது இந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கிராஃப்ஸாக இருக்கட்டும், இது நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். ஃபுல் மார்க் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது பிரைட் ஸ்டூடெண்ட், நார்மலாக நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். மற்றபடி வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஸ்லோலி ப்ளூமர்ஸ்க்கெல்லாம் இது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம், எல்லாருமே இதை படிச்சுக்கலாம். அப்போ இந்த இயர்க்கே 10 கிராஃப்ஸ் தான். இந்த இயர்க்கே 10 கிராஃப்ஸ் தான் 8 மார்க்ஸ்க்கு. இதை படிக்க வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஸோ இது தமிழில் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் இப்போ நம்ம மிட் டேர்முக்கு இது தான் சிலபஸ் இருக்குது. ஸ்பெஷல் கிராஃப்ஸு y = 1/2x கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சம் y = 1/2x, அதாவது எக்ஸில் பாதி தான் ஒய். அப்போ அட்டவணை வந்து இப்படி போட்டு படிச்சிருப்பீங்க. எக்ஸ் வந்து இப்படி ஒய், எக்ஸ் 2, 4, 6, 8, 10, 12. அப்போ ஒய் அதில் பாதி 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இதுவும் எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் இன்க்ரீசஸ், தேர்ஃபோர் டைரக்ட் வேரியேஷன். அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். கிராஃப் நான் தனியாக நடத்தி ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ இது வரை தான் இப்படி முடிஞ்சது. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு ஆன்சர் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்சர் கீ வந்து இருக்குது. ஆன்சர் கீ வந்து எப்படி அப்படின்னா, நம்ம பேப்பர் திருத்துகிற டீச்சர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து, நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் கீ படி தான் எல்லா டீச்சர்ஸும் ஒன்று போல தான் திருத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி திருத்த முடியாது, அவங்க இஷ்டப்படி ஸ்டெப் மார்க் போட முடியாது. அப்போ எப்படி ஆன்சர் கீயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கு விடையளி இருக்குது. பகுதி 1 இருக்குது. இது வந்து தமிழ் மீடியத்துக்குரியது. அதே இது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒன்றும் இல்லை. இதில் மீடியம் வந்து மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்கள் விடைகள், இங்கே ஆன்சர்ஸு ஆனான்னு போட்டு கொஸ்டின் நம்பர் 1 ஆனால் 8,6 கொடுத்துருக்காங்க.
ஆன்சர். இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 ஏனா ஏ 8,6 மார்க்ஸ் அலாட்டட் 1ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஆன்சருக்கு, இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஆன்சர், மார்க்ஸ் அலாட்மெண்ட். தமிழ் மீடியத்துக்கும் அதே தான். இப்போ என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் ஆன்சர் எழுதாமல் வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதியிருந்தால் மார்க் போட மாட்டாங்க, போடக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் எழுதாமல் ஆன்சர் மட்டும் எழுதியிருந்தாலும் மார்க் போடக்கூடாது. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டாலும் மார்க் போட மாட்டாங்க. இப்போ எப்போயுமே ஒன் வேர்டு எழுதுகிறப்போ 1லேருந்து 14 வரை வரிசையாக நல்லா கேப் விட்டு நம்பர் போட்டுட்டு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு தெரியாத லாஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோ யோசிச்சோ எழுதி முடிக்கணும். ஸோ இங்கிலீஷ் இதுதான் ஆன்சர் கீ, தமிழில் இது ஆன்சர் கீ. இப்போ அதுக்கடுத்து நம்ம 2 மார்க் பார்க்க போகிறோம். 2 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷில் பாருங்கள், டொமைன், ரேஞ்சு. இப்படி ஆன்சரை கொடுத்து இங்கே பாருங்கள் ஸ்டெப் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க 1, ரேஞ்சுன்னு கொடுத்து ஸ்டெப் மார்க், டோட்டல் மார்க் 2. இப்போ நீங்கள் உங்களுக்கு 1 தான் தெரியுது, 1 தான் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துடும். 2 எழுதியிருந்தால் 2 மார்க் வரும். அப்போ எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா மார்க் லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷ் மீடியம் லைட்டாக கடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் தமிழ் மீடியம் போகிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸு ஒய் இது ஆன்சரு. படம் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க, இதுக்கு 1 மார்க்கு. இந்த படம் வரைஞ்சி காமிக்கிறதுக்கு 1 மார்க்கு. திரும்ப அது ஃபங்க்ஷனாக நாட் அ ஃபங்க்ஷனாக எழுதணும், ரீசனோடு சேர்த்து. இந்த எழுதியிருக்கு பாருங்கள். 4 நாட் எலமெண்ட் இன் கேபிட்டல் எக்ஸ், சாரி 4 எலமெண்ட் இன் எக்ஸு டஸ் நாட் ஹேவ் அன் இமேஜ். இங்கே இமேஜ் இல்லை, 4க்கு இமேஜ் இல்லை, அதனால இது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ரீசன் எழுதியிருக்கு. அப்போ இங்கே 1 மார்க். இப்போ டோட்டலாக எத்தனை மார்க்குனா 2 மார்க். டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் மாடு சம். இந்த ஃபஸ்ட்டு எழுதுகிற அந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்தது 18th சம். 18th சம் இந்த பாருங்கள், ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணுற இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து 1 மார்க்கு. சப்போஸ் ஃபார்முலா மட்டும்தான் எழுதியிருக்காங்கன்னா 1 மார்க் போட்டுருவாங்க. ஃபார்முலா எழுதாமல் ஆன்சர் மட்டும்தான் எழுதியிருக்காங்கன்னாலும் 1 மார்க் போட்டுருவாங்க. எப்போயுமே ஃபார்முலா நம்ம எழுதி பழகணும். ஒன்றுமே தப்பாக எழுதியிருந்தால் கூட அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். திரும்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் கிடையாது, கடைசி ஆன்சருக்கு மார்க், கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சருக்கு மார்க். அதுலேயுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்லோலி ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க மைண்டில் வச்சுப்பாங்க. டிவைட் பண்ண தெரியாமல் அப்படியே விட்டுருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ஃபுல் மார்க் உண்டு, டிவைட் பண்ணி போடுறவங்களுக்கும் ஃபுல் மார்க் உண்டு. இப்போ 1 + 1 2 மார்க் கிடச்சிடும். இப்படியே தான் ஒவ்வொன்றுக்கும். இந்த அடுத்த கொஸ்டின் 19th இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க், 2 மார்க். இப்படி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு சாப்டர் வர்றப்போ நான் ஒவ்வொரு சம்மாக சொல்கிறேன். ஒவ்வொரு சம்மை டீச் பண்ணி இந்த கொஸ்டினை ஒரு நாள் டீச் பண்ணுறேன். ஒரு சம்மையும் சொல்லி ஒரு ஆன்சரையும் சொல்லி மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு மிட் டேர்முக்கு ஃபுல்லாக கிடையாதுனால அவ்வளவும் சொல்ல தேவை கிடையாது. இப்போ அதே மாதிரி 5 மார்க்கு போயிடுவோம். 5 மார்க்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்சது ஃபஸ்ட்டு சாப்டரில். இது திரும்ப திரும்ப டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிவன் எப்போ எழுதிக்கணும், ஏபிசி கொடுத்துருக்குற கிவன். சில நேரம் ஏபிசி டைரெக்டாக கொடுத்துருவாங்க, சில நேரம் இன்பிட்வீன் கொடுப்பாங்க. 0 ≤ x <1 அந்த மாதிரி இன்பிட்வீன் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் அந்த ஏபிசி எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் எப்போயுமே 5 மார்க்கில் 5 ஸ்டெப்ஸ் தான். ப்ராக்கெட்டில் உள்ளது, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மொத்தமும், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் ப்ராக்கெட், ரைட் ஹேண்ட் சைடு மொத்தமும். அப்புறம் லாஸ்ட்டு கொஸ்டின் எழுதி வெரிஃபைன்னு நம்ம சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக நம்ம போட்டுக்கணும். அது நல்லது, போடணும். கொஸ்டின் எழுதி வெரிஃபைடு அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இந்த ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க்கு. இப்போ இங்கே 1 மார்க்கு கொடுத்ததுனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 1 மார்க். ஏன்னா இந்த கொஸ்டினில் நமக்கு டேரெக்டாக ஏ கொடுக்கல, பி கொடுக்கல. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணி ஆகணுங்கிறதுனால இங்கே 1 மார்க்கு, இங்கே 1 மார்க்கு. சப்போஸ் இதில் டேரெக்டாக ஏபிசி கொடுத்துட்டாங்கன்னா இந்த 1 மார்க் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஸ்டெப்புக்கு கொடுத்துருவாங்க 1 மார்க், இங்கே வந்துடும். அப்புறம் இந்த ரைட் சைடு எப்பயும் ஒன்றுக்கு 1 மார்க் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு, செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு, மொத்த ப்ராக்கெட்டுக்கும். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். இப்படியே தான் ஒவ்வொரு சம்லையும் அலாட் பண்ணியிருப்பாங்க. எஃப் காம்போசிட் ஜீனா அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. திரும்ப அது கூட கழிச்சை சேர்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மார்க்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிக்கிறதுக்கு 2 மார்க்கு தான். திரும்ப ரைட் ஹேண்ட் சைடு ஜி ஆஃப் கழிச்சு 3 மார்க்கு. திரும்ப எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் கழிச்சு 4 மார்க்கு. அப்புறம் லாஸ்ட் இந்த சம்மில் பாருங்கள்,
இந்த சம்மில் வெரிஃபைடுங்கிறது போடவும் இல்லை, மார்க் கொடுக்கவும் இல்லை. பட் இந்த சம்மில் ஏன்னா இங்கேயே 5 ஸ்டெப் நிறையா இருக்குது. ஆனால் இந்த சம்மில் எப்படி மார்க் போடுறாங்க, கொஸ்டினை எழுதி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு காமிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு. அப்போ கம்பல்சரி ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு காமிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு, இங்கே 5 மார்க் வந்துடும். அடுத்தது இந்த சம். இப்போ நம்ம மிட் டேர்முக்கு உள்ளதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த சம் பாருங்கள், 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் 301லேருந்து 595 வரை, 301 to 595. அதிலிருந்து ஏ என்ன, டி என்ன, எல் என்ன அப்படி எழுதுகிற வரை ஒரு மார்க்கு. அப்புறம் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, அல்லது அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு மார்க்கு. அடுத்து எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். ஃபைண்ட் எண் கண்டுபிடிச்சாச்சு. இது வரை 3 மார்க்ஸ் முடிஞ்சிட்டு. ஸோ நமக்கு ஃபுல்லாகவே தெரியாட்ட கூட தெரிஞ்ச வரை எழுதுனா மேக்ஸில் மார்க் வந்துடும். அப்புறம் எஸ்என் ஃபார்முலா. அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த ஃபார்முலா இந்த 2 ஃபார்முலா எழுதினாலே 2 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சா ஒரு மார்க். அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சா ஒரு மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க். அடுத்த சம்மு இதுதான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. 10 வருஷம் கொஸ்டின் எடுத்தால் 8 வருஷம் கொஸ்டினில் இருக்கும். 32ல் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருக்குற சம் வந்து இப்படி இருக்கும். 3 + 33 + 333 + அப் டு என் டேர்ம்ஸ், தமிழில் என் உறுப்புகள் வரை அப்படின்னு இருக்கும். இப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு எழுதியாச்சு, என் டேர்ம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். தமிழில் வந்து என் உறுப்புகள் வரைன்னு எழுதணும். இந்த 3யை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. 9ஆல் டிவைட் பண்ணி உள்ளே இருக்கிற ஒன்றெல்லாம் 9ஆக மாற்றுறதுக்கு இன்னொரு மார்க்கு. அப்புறம் உள்ளே இருக்கிற 9 10 போடுறது, 99 100 போடுறது. இப்படி இடையில ஒரு ஸ்டெப்பு டீச்சர்ஸ் சொல்லி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 - 1 100 - 1 1000 - 1 அப்படி ப்ளஸ் அப் டு என் டேர்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்மை எழுதிட்டு அதுக்கு அடுத்து இந்த டேர்ம் ரொம்ப இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதாவது 10 100 இதெல்லாம் பிரிச்சுட்டு எண் வந்து -1 வந்து n டைம்ஸ் இருக்கும், அதனால அது -n. அப்போ இந்த 2 ஸ்டெப்பு சேர்ந்து ஒரு மார்க். அதனால் இங்கே ஒரு ஸ்டெப்பை வந்து விட்டுட்டாங்க. நீங்களும் விட்டுறலாம். உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு இந்த ஸ்டெப்பே போட்டுடலாம், ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபார்முலா. என்னை பொறுத்தவரை அந்த ஃபார்முலா வந்து முதல்ல எழுதிட்டா நல்லது. முதல்ல மேலே எழுதி வச்சு பாக்ஸ் போட்டுக்கணும், அப்போ ரொம்ப நல்லது. அப்புறம் ஃபார்முலா எழுதிட்டு திரும்ப இந்த இதுக்குள்ள ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது. இந்த ஃபார்முலா வர எழுதினாலே பாருங்கள் 4 மார்க்ஸ் கிடச்சிட்டு. நம்ம என்னதுமே இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல. கண்ணு தெரிஞ்சாலே இதெல்லாம் எழுதிடலாம், 4 மார்க்ஸ் கிடச்சிட்டு. அப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கே ஒரு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அதை அந்த 3யை டிவைட் பண்ணி அது வச்சாலும் ஒரு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அதை உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஒரு மார்க். இந்த 3ல் எது ஸ்டெப் இருந்தாலும் ஒரு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு நமக்கு இந்த சிலபஸில் உள்ளது. அதுக்கு அடுத்தது கிராஃப் ஜாமெண்ட்ரிக்கு போயிடும். நான் மிட்டம்க்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிராஃப் ஜாமெண்ட்ரி பாருங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. பாருங்கள், ட்ரையாங்கிள் சும்மா குத்து மதிப்பாக தான் போடுறோம், எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. அந்த ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு 2 மார்க். பாருங்கள், ரஃப் டயக்ராம் ட்ரையாங்கிள், சும்மா ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கே மொத்தமாக 3 மார்க் வாங்கிடலாம் ஜாமெட்ரியில். அடுத்தது அந்த ட்ரையாங்கிள் இப்படி போட்டுட்டு கீழே இந்த ரே போடுவோம்ல, அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 4 மார்க். இதுவரை போட்டு இப்படி போட்டாலே 4 மார்க்கு. ரஃப் டயக்ராம் எப்படி போடுவீங்க, இப்படி போட்டிருப்பீங்க. சரியா? இதில் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், ஒரு வாட்டை பார்த்துருவோம். கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 பார்த்துருவோம். 3/5 கொடுத்துருக்காங்க. 3/5 மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த ட்ரையாங்கிள் தான் டேஷ். அப்போ என்ன அப்படின்னா இது PQR டேஷ் வந்து இதுதான் சின்ன முக்கோணத்துக்கு டேஷ். மேலே என்ன நம்பரோ அந்த முக்கோணத்துக்கு டேஷ். மேலே சின்ன நம்பர்னால் சின்ன முக்கோணத்துக்கு டேஷ், மேலே பெரிய நம்பர்னால் பெரிய முக்கோணத்துக்கு டேஷ். அதே மாதிரி எந்த முக்கோணத்தில் டேஷ் வருதோ அங்கே தான் ஆர்க்கில் வந்து இப்படி இன்ட்டும் வரும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது வர இந்த ஆரோ வர இந்த ரஃப் டயக்ராம் போட்டு இது வர போட்டாலே 4 மார்க்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க.
அது போக மீதி 4 மார்க்கு இங்கே கட் பண்ணுறது. 5னா 5 கட் பண்ணுறது. அந்த 5 கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி திரும்ப இதை ஜாயின் பண்ணுவோம்ல, இப்படி ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு 2 மார்க். கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 மார்க். அப்போ 6 மார்க் முடிஞ்சிட்டு. அதுக்கடுத்து மேலே இதுக்கு பேரலாக மேலே வரைவோம்ல அல்லது இங்கே வரைவோம்ல, அதுக்கு 2 மார்க். ஆக மொத்தம் 8 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக ஒன்றுமே தெரியாட்டால் கூட இது வரை வரைஞ்சா கூட 4 மார்க் வாங்கிடலாம். 6க்காக கட் பண்ணி இதை மட்டும் ஜாயின் பண்ணி விட்டால் கூட 6 மார்க் வாங்கிடலாம். மீதி 2 மார்க்கு தான் மற்ற வேலையெல்லாம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த மிட் டேர்மில் நல்லபடியாக செஞ்சு நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வந்து வாழ்த்துக்கள். அடுத்தது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு இப்போ சிலபஸில் இல்லை டேன்ஜெண்ட்டு, அதனால் அப்புறமா பார்ப்போம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி கிராஃப் பாருங்கள். செகண்ட் இந்த ஸ்பெஷல் கிராஃப்ஸு 1/2x இந்த நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்போ சொன்ன மாதிரி டேப்லர் காலம் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி எழுதியிருக்கணும். அதுக்கு மேலே நம்ம எழுதுனா அது நம்ம விருப்பம். ஆனால் இங்கே எனி 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 5 பாயிண்ட்ஸ் எழுதலைன்னா 1 மார்க் கூட குறைப்பாங்க. சரி, இந்த கிராஃபில் எப்படி டீச்சர்ஸ் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் போடு, ஒய் ஆக்சிஸ் போடு, எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் போடுன்னு. ஏன் அப்படின்னா அதுக்கு 1 மார்க் உண்டு அதனால். அப்புறம் ஸ்கேல், எக்ஸ்லேயும் ஒய்லேயும் ஸ்கேல் என்ன எடுக்கிறோம், 1 எடுக்கிறோமா, 10 எடுக்கிறோமா, 2 எடுக்கிறோமா, அந்த இதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் டேப்லர் காலம் 2 மார்க். ஆக மொத்தம் இதுவரையே 4 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணணும். அங்கே கிராஃபில் பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி டயக்ராமும் வரைஞ்சிட்டோம். படமும் பேரபுளாவோ ஸ்ட்ரைட் லைனோ படமும் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு 2 மார்க். அந்த கிராஃபில் படம் வரைகிறதுக்கு 2 மார்க், இப்படி வரைகிறதுக்கு 2 மார்க் தான். என்ன இந்த எக்ஸு ஒய் இதெல்லாம் போடுறதுக்கு 1 மார்க்கு, ஸ்கேல் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. ஆக மொத்தம் 6 மார்க் முடிஞ்சிட்டு. அப்புறம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ்க்கு 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மார்க்கும், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினே போட்டுட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து மார்க் பண்ணிடணும். இந்த டயக்ராமில் வந்து நம்ம இந்த கொஸ்டினை வந்து மார்க் பண்ணி இப்படி கட்டம் போட்டு காமிப்போம்ல, இப்படி போட்டு காமிப்போம்ல, அதுக்கு 1 மார்க் உண்டு. அதாவது இந்த ஆன்சரை எடுத்து எழுதணும், அதே சமயத்தில் இங்கே மார்க் பண்ணி காமிக்கணும். இதுக்கு 1/2 மார்க், இதுக்கு 1/2 மார்க்கு. இங்கே மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு 1/2 மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க் இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் 8 மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மிட் டேர்ம்லேயே இதை வந்து சூப்பராக செய்யணும். இப்போ இதே இது தமிழ் மீடியத்துக்கும் வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான். வேர்ட்ஸ் மட்டும் இங்கே தமிழில் இருக்கும், அங்கே இங்கிலீஷில் இருக்கும். பாருங்கள், சார்பகம், வீச்சகம். என்ன இப்போ தமிழ் மீடியத்தை பொறுத்தவரை பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான், அதே மாதிரி தான் அலாட் பண்ணியிருப்பாங்க மார்க்கு. வேர்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இங்கிலீஷில் இருக்கும், இங்கே தமிழில் இருக்கும். இப்போ பாருங்கள், சார்பகம்னு போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க 1 மார்க்கு, வீச்சகம்னு போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க 1 மார்க்கு, டோட்டலாக 2 மார்க்கு. அதே போல் தான் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பார்த்தா இது பாருங்கள், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், அல்லதுன்னு கொடுத்துருவாங்க, ஆர் அல்லதுன்னு கொடுத்துருவாங்க. நம்ம இது எழுதினாலும் சரி, இது எழுதினாலும் சரி. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஆன்சர் கீ கொஞ்சம் மாறும். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் கீ வந்து இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதியிருந்தால் தான் மார்க் அப்படின்ட்டுருவாங்க. கொஸ்டின் டஃப்பாக இருக்குது, பிள்ளைங்கள் கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஆன்சர் கீயை கொஞ்சம் லிபரல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று பிள்ளைங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆன்சர் கீயில் முடிஞ்சவரை வந்து லிபரலாக தான் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் தானே, அதனால் முடிஞ்சவரை லிபரலாக தான் கொடுப்பாங்க. மீதி எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். மீடியம் மேக்ஸை பொறுத்தவரை பெருசு இல்லை. நம்ம சேனலில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு, ட்ரிக்ஸு, அப்புறம் எதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப, படிப்பை விட எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம ப்ரெசன்டேஷன், அந்த மார்க் அலாட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது, எந்தெந்த கொஸ்டின் வரும் வராது, இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு சாப்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு சம்மையும் வந்து எப்படி செய்கிறது, எல்லா ஸ்டெப்பும் செய்யணுமா, இல்லை கஷ்டமான ஏதாவது ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாமா, இல்லை ஈஸியாக அந்த ஏதாவது ஒரு ஸ்டெப்பையோ இல்லை ஒரு கான்செப்டையோ மனப்பாடம் பண்ணிக்கிறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு ஃபுல்லாகவே ஒவ்வொரு கணக்குலேயும் வரும். அதனால் தொடர்ந்து வந்து பாருங்கள்.
ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை போட்டு பார்த்து நல்ல தரோவாகி ப்ரிப்பேர் ஆகுங்க. மேக்ஸில் நல்ல உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுக்கும் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்குமாக தான் இந்த சேனல் வந்து போட்டிருக்கு. நீங்கள் அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டியர்ஸ். தேங்க்யூ.